கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வீடியோ மூலம் உங்களை பார்ப்பதில் நான் மிக்க சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு நான் ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். அதாவது தாவீது ராஜா என்ன சொல்லுகிறார் என்றால், தன்னுடைய முதிர் வயதில் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அதாவது, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுள்ளவன் ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதை அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்ததிருந்ததை நான் காணவில்லை என்று சொல்லி அவன் சொல்லுகிறத பார்க்க முடியும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதே போல நானும் கூட ஆ, சிறு குழந்தையா இருந்தேன். வாலிப பருவத்துக்கு வந்தேன். திருமணமானது. நான் கணவனுக்கு மனைவியானேன். பிள்ளைகளுக்கு தாயானேன். மருமக்களுக்கு மாமியாரானேன். பேரப்பிள்ளைகளுக்கு பாட்டியானேன். ஆனால் நானும் சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கையின் அதாவது கடந்து போன பாதைகளை ஆராய்ந்து பார்த்தா, உண்மையாகவே கர்த்தரை தேடுதல் நிமித்தம் ஆண்டவர் எவ்வளவோ ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்தினார், எப்படி எங்களை இவ்வளவு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்கிறத நினைக்கும் போது நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கவே முடியாது. அதாவது தாவீது சொல்லுகிறார், முதிர் வயதாக நான் மாறினேன், இந்த கடந்து வந்த பாதைகளிலெல்லாம் ஆண்டவர் நீதிமான்களாக இருந்த ஒருவரையும் அவர் கைவிட்டதில்லை என்றும், அவருடைய பிள்ளைகள் அப்பத்துண்டுக்கு அதாவது சாப்பாட்டுக்கு இறந்து தெரிந்ததை நாம் பார்த்ததில்லை என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளைகளை, எத்தனையோ கஷ்டங்கள் பாதையில் கடந்து வந்தாலும் ஆண்டவர் சாப்பாட்டுக்கு குறைவில்லாதபடி நடத்துகிற தெய்வம் என்பதை, பசி உள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து போஷித்து நடத்துகிறவர் என்பதை அவருடைய வாழ்க்கையில் அவர் அனுபவத்தோடு அநேகருடைய நீதிமான்களாய் வாழ்ந்த அநேகருடைய வாழ்க்கை சரித்திரத்தை அவர் எடுத்து பார்த்து அதிலிருந்து கண்டுபிடித்து அவர் சொல்லியிருக்கிறார். இதே போல தான் நான் சொல்ல வேண்டும் என்றால் அநேக காரியங்களை சொல்லலாம். பாருங்க, எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியிலும் கர்த்தர் எங்களை போஷித்து பராமரித்து பாதுகாத்து வந்த விதங்களை, அதாவது எவ்வளவு சொன்னாலும் அது சொல்லியே முடியாது. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவரை தேடி நீதிமான்களாய் வாழ்ந்தால் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறேன். அநேகருடைய நீதிமான்கள் ஆக்கப்பட்ட அநேக மக்களுடைய வாழ்க்கையிலும் நான் கண்டிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் நீதிமான்களாக ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருந்தா நிச்சயமாகவே உங்களையும் பசி இல்லாதபடி பட்டினி இல்லாதபடி உங்கள் சந்ததிகளையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.